ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய ஈரோடுக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஈரோட்டை சேர்ந்த ஒரு லாரி டிரைவர் ஒருத்தர் கேரளாவுக்கு ட்ரிப்புக்காக போய் அங்கே நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஈரோட்டிலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2013 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது சண்முகம் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2013 காலகட்டத்தில் எங்களுடைய தாய்மாமனான சங்கர் அப்படிங்கிற நபருக்கு நடந்ததுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2013 காலகட்டத்தில் இந்த சங்கர் அப்படிங்கிறவர் லாரி டிரைவராக இருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் இவருக்கு 35 வயதுங்க. 35 வயது இருந்தாலும் கூட திருமணம் பண்ணாமல் ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருந்தாருங்க. சங்கரனுடைய கூட பிறந்தவங்க ஒரு தம்பி ஒருத்தர் அண்ணனுங்க. 2 பேர்த்துக்குமே திருமணமானாலும் கூட இந்த நடுவாக இருக்கக்கூடிய சங்கர் அப்படிங்கிறவர் திருமணமே பண்ணிக்கலிங்க. லாரி டிரைவராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பாவினுடைய சொத்து கொஞ்சம் இருந்திருக்குங்க. அதெல்லாம் சேர்த்து பணம் இருந்தாலும் கூட இந்த சங்கர் அப்படிங்கிறவர் எனக்கு திருமணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊதாரித்தனமாக சுற்றினாருங்க. அதற்கு முக்கியமான காரணம் 2013 காலகட்டத்தில் சங்கர் ஓட்டக்கூடிய லாரி இவருக்கு சொந்த லாரி கிடையாதுங்க. வாடகைக்காக வாங்கி தான் டிரைவர் வேலை செஞ்சுருக்காருங்க. மாச சம்பளம் மற்றும் அப்பாவினுடைய சொத்துலேருந்து வரக்கூடிய பணத்தை எல்லாத்தையுமே ஊதாரித்தனமாக குடிச்சே நாசம் பண்ணுவாருங்க. அதே நேரத்தில் இன்னொரு கெட்ட பழக்கமும் இந்த சங்கருக்கு இருந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பெண்கள் சவகாசம் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்குங்க. வீட்டில் யார் சொன்னாலும் அதை பெருசாக கேட்கவே மாட்டாருங்க. ஓரளவுக்கு பாசம் இருக்கக்கூடிய நபர் வீட்டில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மின்னஞ்சல் அனுப்பின சண்முகத்தினுடைய அம்மாங்க. அவங்க வந்து சங்கருக்கு சொந்த அக்கா அப்படிங்கிற காரணத்தினால அக்காவினுடைய பேச்சை மட்டும் கொஞ்சம் கேட்பாருங்க. இப்படி இருக்கும்போது தான் 2013 காலகட்டத்தில் திடீர்னு சங்கரனுடைய அப்பா வந்து இறந்து போயிடுறாருங்க. அவங்களுடைய அப்பா இறந்த அடுத்த நொடியே பாகப்பிரிவினை பண்ணியிருக்காங்க. சங்கரோடு கூட பிறந்தவங்க ஒரு தம்பி மற்றும் அண்ணன் சொன்ன இல்லையா, பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்துரிமை இருந்தாலும் கூட அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதற்கடுத்து இருக்கக்கூடிய சொத்தை 3ஆ பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போது சங்கருக்கு வந்து அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவருக்கு ஒரு முக்கியமான திட்டம் வருதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இத்தனை வருடங்களாக வாடகை லாரி தான் ஓட்டிட்டு இருந்தோம், சொந்த லாரியை வாங்கிட்டு அப்படின்னா நம்மளுக்கு பணம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. இந்த விஷயத்தை தன்னுடைய அக்கா கிட்ட போய் சொல்லும்போது அவங்களுடைய அக்கா வேண்டவே வேண்டாம், கல்யாணம் பண்ணாமல் இருக்க, அப்பா வேற இறந்து போயிட்டாரு, ஃபியூச்சரில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவடா, துணை இல்லாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது அதை தட்டி கழிச்சிட்டாருங்க. நான் லாரி தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் ஹேண்டில் லாரி ஒன்று வாங்கி முடிச்சிட்டாருங்க. அந்த லாரியை வாங்கினது ஒரு வகையில் சங்கருக்கு அது உதவியாச்சு அப்படின்னே சொல்லாங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாடகை லாரியில் ஓட்டிட்டு இருக்கும்போது மாச சம்பளம் மட்டும் தாங்க. ஆனால் இப்போது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க லோடு எடுக்கணும், வார வாரம் எவ்வளோ லோடு எடுத்துட்டு போனால் எவ்வளோ பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் தெரியுங்க. 3 வருஷமா நல்லா கற்றுக்கிட்டாரு. ஸோ இந்த டைமில் சொந்த லாரி எடுத்த காரணத்தினால அவருக்கு நல்லாவே உபயோகப்பட்டுச்சுங்க. வாரம் 2 முறை 3 முறை ஈரோட்டிலிருந்து கேரளாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் லோடு போகுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ஈரோட்டிலிருந்து அடிமாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, எருமை மற்றும் மாடுகள் எல்லாத்தையுமே கேரளாவில் எடுத்து போய் இறைச்சிக்காக லோடு இறக்கிட்டு வருவாங்க. இப்படி வரக்கூடிய காரணத்தினால சொந்த லாரியை வச்சு நல்லா சந்தோஷமாக தாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் இந்த சங்கர் அப்படிங்கிறவர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடையில இவருக்கு பெண்கள் சவகாசம் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, வாரம் 1 முறையோ 2 முறையோ பணத்தை எடுத்து போய் பெண்கள் கிட்ட கொடுத்து அப்படி போயிட்டு வந்துருவாருங்க. இப்படி நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில் சங்கரனுடைய வாழ்க்கையை தலைகீழா புரட்டி போடும் வகையில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 2013 காலகட்டம் எந்த மாசம் அப்படின்னு சொல்லி தெரியலங்க. ஒரு நாள் இந்த சங்கரனுடைய லாரிக்கு ஒரு லோடு வந்திருக்குங்க. அந்த லோடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்போதாவது இந்த அடிமாடுகளை எடுத்து போய் கேரளாவில் இறைச்சிக்காக போட்டு வருவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி அன்றைய நாள் ஈரோட்டிலிருந்து எருமை மாடுகள் மற்றும் மாடுகள் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போய் கேரளாவில் திருச்சூரில்
இறக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோடு வருதுங்க. உடனே சங்கரும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. பெரும்பாலும் இந்த எருமை மற்றும் மாடுகளை எடுத்துட்டு போகும்போது இரவு நேரத்தில் தாங்க லோடு ஏற்றுவாங்க. அதற்கு முக்கியமான காரணம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. நம்ம இங்கிருந்து எடுத்துட்டு போகக்கூடிய எருமை மாடுகள் மற்றும் மாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிமாடுகள் தாங்க. அங்க எடுத்துட்டு போய் கேரளாவில் இறைச்சி பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதனால மாடுகளை எடுத்துட்டு போகும்போது பகல் இருந்துச்சு அப்படின்னா நிறைய கட்சிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுத்து நிறுத்தி எடுத்துட்டு போகவே விட மாட்டாங்க. ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் லோடை வந்து நைட்டில் ஏற்றிட்டு நைட் பெரும்பாலும் தூங்கிடுவாங்க இல்லையா, கரெக்டான டைமில் எடுத்து போய் தமிழ்நாடு பார்டரை தாண்டி கேரளாவில் இறக்கிட்டு வந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அன்றைய நாள் சங்கர் நைட்டு 10 மணி தோராயமாக அந்த ஈரோட்டில் இருக்கக்கூடிய அந்த மாடுகளை ஏற்றக்கூடிய இடத்துக்கு போறாருங்க. அங்கே போன உடனே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் 11 மணி 11:30 மணிக்குள்ள லோடு ஃபுல்லாகவே லாரியில் ஏற்றிட்டாங்க. அதற்கு பிறகு அங்கிருந்து சங்கர் நேராக கேரளாவை நோக்கி டிரைவ் பண்ணி போக ஆரம்பிச்சாருங்க. பெரும்பாலும் இந்த காய்கறி லோடு மற்றும் எங்க லோடு எடுத்துட்டு போனாலும் சங்கரோட கூட ஒரு பையன் கிளீனராக இருப்பாருங்க. ஆனால் அன்றைய நாள் அந்த கிளீனர் வந்து பார்த்தீங்கன்னா வர அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரம் லோடு எடுக்கும்போது வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாருங்க. வேற வழி இல்லாமல் சங்கர் மட்டும் தனியாக டிரைவ் பண்ணிட்டு நேராக கேரளாவை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பகலில் தான் மாடுகளை எடுத்துகிட்டு போவதில் பிரச்சனை இருக்கும். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. நேராக 11 மணிக்கு கிளம்பி அடுத்த நாள் காலையில் நேரத்தில் திருச்சூரில் எடுத்து போய் லோடை இறக்கிட்டாருங்க. லோடை இறக்கினதுக்கு பிறகு ரொம்ப டயர்டாக இருந்த காரணத்தினால கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் யோசிக்கிறாருங்க. அப்படி இருக்கும்போது அந்த லோடு இறக்கின பணம் அப்புறம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பாவுடைய சொத்துல வந்த பணமெல்லாம் வச்சிருக்காரு இல்லையா, நிறைய பணம் இருந்திருக்குங்க. உடனே மனசு கேட்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லுக்கடையில் போய் சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லுக்கடைக்கு போயிட்டாருங்க. இந்த சங்கர்கிட்ட இன்னொரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. இந்த டாஸ்மாக் மற்றும் வைன் ஷாப் எங்கே போனாலும் கூட சரக்கு அடிச்சார் அப்படின்னா ஓரளவுக்கு சரக்கு அடிக்கிற வரைக்கும் நார்மலாக இருப்பாருங்க. அதற்கு பிறகு சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாருங்க. நிறைய குடிக்கக்கூடிய நபர்கள் இப்படி தான் பண்ணுவாங்க. நிதானம் தெரியாமல் அடுத்த நாள் வந்து பணமெல்லாம் காணாமல் சொல்லிட்டு தேடுவாங்க. அதே மாதிரி வழக்கம் கொண்டவர் தான் இந்த சங்கர் அப்படிங்கிறவருங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய கல்லுக்கடைக்கு போயிட்டு குடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு நபருங்க, அவர் பேர் அச்சுதானந்தம், கேரளாவை சேர்ந்த நபர். அந்த நபரும் வந்து பார்த்தீங்கன்னா கல்லு குடிக்க வந்திருக்காருங்க. ஒரே டேபிளில் உட்கார்ந்திருந்த காரணத்தினால கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் இந்த சங்கர் மற்றும் அச்சுதானந்தன் நல்ல ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டாருங்க. அவருடைய சரக்குக்கு நான் தான் பணம் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால 1 மணி நேரத்தில் இந்த சங்கர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய நபர் அச்சுதானந்த கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருங்க. அதற்கு பிறகு அந்த கேரள நண்பரோடு மதியம் 1 மணி வரைக்கும் அந்த கல்லுக்கடையே வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காருங்க. அப்போது மறுபடியும் போதை ஏறல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த நபரை கூப்பிட்டு ஒயின் ஷாப்புக்கு போய் சரக்கு அடிக்கலாம், இங்க மப்பே ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு கிளம்புறாங்க. அவரும் ஓரளவுக்கு ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்த காரணத்தினால சரி அப்படின்னு சொல்லிட்டு அச்சுதானந்தம் ஒரு பைக் வச்சிருந்திருக்காருங்க. அந்த கல்லுக்கடைக்கு பக்கத்திலேயே லாரியை நிப்பாட்டிட்டு நேராக பைக் எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்புக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஒயின் ஷாப்பில் போய் 2 பேரும் ஃபுல்லாக சரக்கு அடிக்கிறாங்க. மதியம் 1 மணிக்கு குடிக்க ஆரம்பிச்ச 2 பேரும் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஆயிடுச்சுங்க. 6 மணி வரைக்கும் ஃபுல்லாக அடிச்சுட்டு சங்கர்னால நடக்கவே முடியலைங்க, தள்ளாடுறாரு. அந்த அளவுக்கு உச்சகட்ட போதை இருந்த காரணத்தினால அந்த கேரள நண்பர் அச்சுதானந்தன் சங்கர் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போது நீ டிரைவ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவே, தமிழ்நாட்டில் மாதிரி கேரளா கிடையாது, போலீஸ்காரங்க குறுக்காட்டினாங்க அப்படின்னா வண்டியவே வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு சங்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு ஏதாவது ரூம் போட்டு கொடு, நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அச்சுதானந்தம் அதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. கல்லுக்கடைக்கு பக்கத்தில் அந்த லாரி நிப்பாட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியான இடம் தாங்க. கேரளாவை பற்றி தெரியும்ல, நிறைய மரங்கள் அடர்ந்து போய் காடுகள் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால லாரி அங்கே நிற்க வச்ச இடத்துல எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கெல்லாம் நினைக்கலாம் லாரி கேபின்ல போய் தூங்கலாம்ல சங்கர் அப்படி சொல்லிட்டு. ஆனால் சங்கரை பொறுத்தளவு கொஞ்சம் வசதியாகவே இருந்து பழகிட்டாருங்க, பணம் இருக்கக்கூடிய காரணத்தினால. நைட் ஒரு ஹோட்டல் ரூமில் தங்கணும் அப்படின்னா அங்கேயும் சரக்கு கிடைக்கும், காலையில் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகி லாரியில் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தா ஒரு ஹோட்டல் ரூமை அச்சுதானந்த கிட்ட கேட்டிருக்காருங்க. இரவு 8 மணிக்கு அந்த அச்சுதானந்தோடு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டல் ரூமை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேரள நண்பரோடு சேர்த்து எல்லா பக்கமும் தேடி 2 பேரும் குடிச்சிருந்த காரணத்தினால ஹோட்டல் ரூம்ல கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. இரவு 10 மணி ஆன காரணத்தினால சுத்தி முத்தி பார்த்துட்டு எங்கேயுமே ரூம் கிடைக்காத காரணத்தினால அச்சுதானந்தம் டக்குன்னு ஒரு பிளான் பண்றாங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, ஹோட்டல் ரூம் வேண்டாம், தனியாக வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வீடு மாதிரி இருக்கு, அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்காரங்க வந்தாங்க அப்படின்னா வாடகைக்கு விடுவாங்க, அந்த வீட்டை நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், நைட்டு வந்து ஸ்டே பண்ணிட்டு காலையில் கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அச்சுதானந்தன் சொன்ன காரணத்தால சங்கரும் அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. அதற்கு பிறகு 2 பேரும் பைக் எடுத்துட்டு நேராக அந்த கல்லுக்கடை லாரி இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தாங்க, அங்கே ஒரு காட்டுப்பகுதி இருக்கக்கூடிய இடத்துக்கு நைட்டு ஒரு 10 மணி 10:30 மணிக்கு அச்சுதானந்தம் வந்து சங்கரை கூப்பிட்டு போறாருங்க. கரெக்டாக ஒரு வீட்டுக்கு முன்னாடி இந்த அச்சுதானந்தனுடைய பைக் வந்து சங்கரோடு போய் நிற்குதுங்க. இந்த வீட்லேயே நான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் கேட்கும்போது, பார்க்கறதுக்கு வீடு மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஹோட்டல் ரூம் மாதிரி பயன்படுத்திக்கலாம், நிறைய பேர் டூரிஸ்ட் வர்றாங்க அப்படின்னா வாடகையும் கம்மியாக இருக்கும், அதனால் நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால இவரும் அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. அப்போது அச்சுதானந்தம் சங்கர் நேராக போய் 2 வீடுகள் இருக்குங்க. வீடுகளுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரளா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு ஒரு போர்ஷன் இருக்குது, இந்த சைடு ஒரு போர்ஷன் இருக்குது, ரெண்டுமே சின்ன சின்ன வீடுகள் தான். ஆப்போசிட் போர்ஷன் தான் வாடகைக்கு விடுறாங்க. எய்த்த போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாடகைக்காக விடக்கூடிய ஹவுஸ் ஓனர் இருக்காரு. ஸோ அந்த ஹவுஸ் ஓனருடைய கதவை தட்டுறாங்க. தட்டுன உடனே வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வர்றது ஒரு 30 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிங்க. அந்த பெண்மணி ஓரளவுக்கு நல்லா அழகாகவே இருக்காங்க, பார்க்கும் போதே தோட்டத்தில் வந்து திருமணமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணோடு ஒரு 5 வயசு 6 வயசு பெண் குழந்தையும் கூட வருதுங்க. வீட்டுக்குள்ள வேற யாரும் கிடையாதுங்க. அவங்க 2 பேரும் வெளியே வந்து நின்று என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அச்சுதானந்தத்தை ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. உடனே இவருக்கு வாடகைக்கு ரூம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. காலையில் கிளம்பி போயிடணும், குடிச்சிருக்காரு, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால அச்சுதானந்தம் சரின்னு சொல்லிட்டாருங்க. அதற்கு பிறகு
ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள சங்கர் மற்றும் அச்சுதானந்தம் போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 மணி வரைக்கும் அச்சுதானந்தம் சங்கரோடையே இருந்திருக்காருங்க. அதற்கடுத்து நான் வீட்டுக்கு கிளம்புறேன், இங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் தான் என் வீடு, காலையில் நான் வந்துடுறேன், நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடியாரு, அப்புறம் லாரி எடுத்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சுதானந்தம் சொல்றாருங்க. அதற்கு சங்கரும் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த வாடகைக்காக கொடுத்த ரூம்ல தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாருங்க இந்த சங்கர் அப்படிங்கிறவர். அச்சுதானந்தம் தான் அந்த ரூம் விட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. கரெக்டா 12:30 மணி தோராயமாக தவறான திங்கிங் இந்த சங்கருக்கு வருதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் வீக் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்போதுதான் ஆப்போசிட் கூடிய அந்த ஹவுஸ் ஓனர் 30 வயது கூடிய பெண் இருக்காங்கல்ல, அவங்க மேல ஒரு மோகம் வருதுங்க. இது பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசு சொன்னாலும் கூட மது போதை கொஞ்சம் இருக்கு, அதே மாதிரி காமம் கொஞ்சம் இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு கதவை தட்டலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அச்சுதானந்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம் விட்டு கிளம்பி போகும்போது அந்த பெண்ணினுடைய வீட்டை பற்றி முழுசா சொல்லிட்டாருங்க. அந்த பெண்ணினுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இல்லைங்க. 2 வருட காலத்துக்கு முன்னாடி சாலை விபத்துல அந்த பெண்ணினுடைய கணவர் இறந்து போயிட்டாருங்க. அதற்கு பிறகு 2 போர்ஷன்ல ஒரு போர்ஷன்ல வந்து அந்த பெண்மணி இருந்துட்டு குழந்தையை பார்த்துக்கிறாங்க, இன்னொரு ஆப்போசிட் போர்ஷன்ல டூரிஸ்ட்காக வரக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் மாதிரி கொடுத்து அதில் வந்து பணம் ஈட்டுறாங்க. ஸோ உடனே இதெல்லாம் யோசிச்ச சங்கர் அந்த பெண்ணை ஏதாவது பண்ணா கூட யாரும் கேட்க வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நைட்டு ஒரு 1 மணி தோராயமாக அந்த ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய வீட்டு கதவை தட்டுறாருங்க. அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக முன்னாடி கம்பி கிரில் மாதிரி இருக்குங்க, அதுக்கு முன்னாடி தான் கதவு இருக்கு. உடனே அந்த மெயின் டோர் கதவை மட்டும் திறந்துட்டு அந்த பெண்மணி என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி தண்ணி தானே கேட்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் கேட் கிரில்ல வந்து திறந்து விட்டாங்க மரியாதைக்காக. சரி இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் தண்ணி பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து சங்கரை வாசப்படியிலே விட்டுட்டு உள்ள போறாங்க. உள்ள போன அடுத்த செகண்டே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே இந்த சங்கர் என்ன பண்றாரு அப்படின்னா டக்குன்னு அந்த கிரில் கேட்டையும் சாத்திட்டாரு, மெயின் டோர் கதவையும் உள்தாப்பால் போட்டாருங்க. உள்தாப்பால் போட்டு அந்த பெண்ணை வந்து கட்டாயப்படுத்தி தன் பால் இழுக்க பார்க்கறாருங்க. அந்த டைம்ல அந்த பெண்ணால முடியலைங்க. சங்கர் கொஞ்சம் ஃபோர்ஸானால தான் தண்ணி அடிச்சிருந்தாலும் கூட அந்த பெண் ரொம்ப கஷ்டப்பட்டு அரை மணி நேரத்துக்கு மேல போராடிட்டு இருந்திருக்குங்க. அந்த 5 வயது பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த காரணத்தினால அதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியலங்க. அதற்கு பிறகு இந்த காமத்தினுடைய மோகத்தில் இந்த சங்கர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த பெண்ணை ஒரு வழியாக தன்னுடைய வசத்துக்கு கொண்டு வந்துட்டாருங்க. கடைசியாக சங்கரனுடைய பிடியிலிருந்து மீள முடியாம வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க. என்ன பண்றது, வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அரை மணி நேரத்துக்கு மேல போராடிட்டாங்க, மீண்டு வரவே முடியல. அதே நேரத்தில் அந்த பெண்ணுடைய பேர் சுமதிங்க. நைட்டு 1 மணிக்கு அந்த பெண்ணை வந்து சித்திரவதை பண்ணி கரெக்டாக 3 மணி வரைக்கும் அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா படாத பாடுபடுத்திருக்காருங்க. அதற்கு பிறகு இவருக்கு ஓரளவுக்கு போதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய ஆரம்பிச்சுங்க. அப்போதான் இவருக்கு பயமும் அதிகமாக ஆரம்பிச்சுங்க. நம்ம வேற ஸ்டேட் வேற இங்கே வந்து இப்படி பண்ணிட்டோமே, நம்ம மேலே கேஸ்கான கொடுத்தாங்க அப்படின்னா இங்கிருந்து காப்பாற்றுறது கூட கஷ்டப்பட்டு சொல்லிட்டு பயந்து போய் அங்கிருந்து 3 மணி தோராயமாக அவசரமாக வீட்டை விட்டு கிளம்பி ஓட பார்க்குறாருங்க. ஓடி போகும்போது அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா போக வேணாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 மணி to 1:30 மணி வரைக்கும் போராடினாங்க. அதுக்கு பின்னாடி அந்த பெண் வந்து சங்கர் சொல்வதை கேட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சோ இது ஏன் இப்படி பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். அந்த டைம்ல வந்து பார்த்தா சங்கர் 3 மணிக்கு அந்த வீட்டை விட்டு கிளம்பி பயந்துட்டு ஓடும்போது போக வேணாம் இருங்க அப்படி சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஆனா பயந்து போன சங்கர் அந்த வீட்டை விட்டு வெளியேறி வேகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரளா முழுவதுமே 2 சைடும் வந்து பார்த்தா மரங்கள் நடந்து போய் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அந்த வழிபாதையில கரெக்டா அந்த வீட்டை விட்டு ஒரு 20 மீட்டர் தாண்டி போகும்போதுங்க ஆப்போசிட்ல இருந்து ஒரு நபருங்க, அவருக்கும் ஒரு 35 வயசு இருக்கும். அந்த நபர் அப்படியே நடந்து இந்த வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காருங்க. இவர் பயத்துல போயிட்டு இருக்கும்போது அந்த நபரை பார்த்த உடனே இவருக்கு விடவடத்து போச்சுங்க. ஏதோ தெரிஞ்ச நபர்கள் தான் நாட்டுக்கு வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா அந்த பெண் சொல்லிருமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் இன்னும் தன்னுடைய நடைய ஓட்டம் முடிச்சு வேகம் வைக்கிறாருங்க. அப்போது ஆப்போசிட்ல வந்துட்டு நபர் நேரா வீட்டை நோக்கி போயிட்டு வீட்டினுடைய மெயின் டோர் அந்த வாசல் பக்கத்தில் நின்னுட்டாருங்க. நின்னுட்டு ஆவேசமா சங்கரை திரும்பி பார்க்கறாருங்க. சங்கரும் வந்து பார்த்தா அந்த வீட்டை விட்டு வேகமா நடந்து போயிட்டு இருக்காரு. 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் லாரி இருக்கு. ஸோ அந்த காரணத்தால அந்த நபர்கள் நம்மளை ஏதாவது கூப்பிடுவாரா, ஏதாவது பண்ணிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த வீட்டினுடைய நுழைவாயில் பக்கத்தில் நின்றுட்டு சங்கரை ஆவேசமா பார்த்துட்டு சரசரன்னு மறுபடியும் சங்கர் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்காருங்க அந்த நபர். இதை பார்த்த உடனே கஷ்டப்பட்டு ஓட்டம் முடிச்சு ஒரு வழியாக லாரிக்கு வேகமா வந்து சேர்ந்துட்டாருங்க. எப்படியோ தப்பிச்சிட்டோம், அந்த நபர்கிட்ட சிக்கியிருந்தோம் அப்படின்னா படாதபாடு பட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சங்கர் வேகமா லாரி எடுத்துட்டு தமிழ்நாட்டை நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாருங்க. கரெக்டா அந்த கல்லுக்கடை இருக்கக்கூடிய இடத்துல தான் லாரி நிப்பாட்டி இருந்தாரு. அந்த இடத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தூரம் தாங்க போயிட்டு இருப்பாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கர் வந்து பதட்டத்தோடு இருக்கக்கூடிய காரணத்தால செஞ்ச விஷயங்கள்லாம் அப்படித்தானே. ஸோ லாரி வந்து ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்குங்க. கரெக்டா அந்த கல்லுக்கடையிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரம் போகும்போது ஃபாரஸ்ட் ரோடு மாதிரி தான் இருக்கும். வேலி சைடிலிருந்து ஒரு நபர் வந்து டக்குன்னு லாரியினுடைய சென்டர் பகுதியில் விழுந்த மாதிரி தோணுதுங்க. கண்ட்ரோல் பண்ண எவ்வளவோ கஷ்டப்பட்டாருங்க, லாரியை கண்ட்ரோல் பண்ண முடியல. வேகமா ஸ்பீடா போயிட்டு இருந்த காரணத்தால அடிச்சிட்டாருங்க. அடிச்சுட்டு வண்டியா கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் தள்ளி பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டாருங்க. ஐயோ இன்னொரு கொலையும் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சங்கரனுடைய உடம்பே விடவடத்து போயிடுச்சுங்க. அதுக்கடுத்து யார் நம்ம போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு லாரியை நிப்பாட்டிட்டு பின்னாடி இறங்கி வந்து எல்லா பக்கமும் சுத்தி முத்தி தேடி பார்க்கறாருங்க. எங்க தேடியும் இந்த லாரியில் அடிப்பட்ட நபருடைய சடலமோ அல்லது யாருமே இல்லைங்க. அந்த அறிகுறியே இல்லாத காரணத்தினால சங்கர் குழப்பமாயிட்டாருங்க. நல்லா பார்த்தமே ஒரு நபர் வந்து லாரியினுடைய குறுக்க விழுந்துட்டாரு, லிஃப்ட் கேட்கற மாதிரி வந்து
சடனாக விழுந்த காரணத்தால் ஏற்றிட்டுமே ஆனால் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாருங்க. அதற்கடுத்து லாரி கேபில் இந்த டார்ச் லைட் எடுத்து சுற்றி முற்றி மடிச்சு பார்க்குறாருங்க. எங்கேயுமே யாருமே இல்லை. அப்போது சரி நம்ம இந்த இடத்துல இருந்தால் நமக்கு ஆபத்து, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா லாரி எடுத்துட்டு தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்காருங்க. தமிழ்நாட்டினுடைய பார்டர் ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிற வரைக்குங்க இவர் வர்றது பொள்ளாச்சி ரோடு வழியாக தாங்க வந்துட்டு இருக்காரு. கேரளா டு பொள்ளாச்சி பார்டர் இருக்கும் இல்லையா, ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டின அப்படியே தமிழ்நாடு பார்டரை ரீச் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியேங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் தாங்க லாரி போயிட்டு இருக்கு. சடனாக அந்த லாரியினுடைய முன்னாடி கண்ணாடி இருக்கும்ல, அந்த கண்ணாடி மேலே குரங்கு மாதிரி ஒரு ஆள் வந்து பட்டார்னு வந்து பார்த்தீங்கன்னா பறவை எப்படி தாண்டும் அந்த மாதிரி வந்து அப்பட மாதிரி அந்த கண்ணாடி மேலே உட்கார்றாருங்க. அந்த நபரை பார்த்த உடனே உடம்பே நடுங்கி போச்சுங்க இந்த சங்கர் அப்படிங்கிற நபருக்கு. என்ன காரணம் அப்படி சொல்லி பார்த்தா, அந்த சுமதி அப்படிங்கிற பெண்ணினுடைய வீட்டிலிருந்து கிளம்பி 10 மீட்டர் தூரம் வரும்போது ஆப்போசிட்ல ஒரு நபர் போனார்ல, அந்த நபருடைய முகமே தாங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா லாரியினுடைய கண்ணாடியில் வந்து ஓங்கி அப்பட மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மல் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணாடி மேலே சடனாக குதிக்க முடியாதுங்க. இதெல்லாம் 1 செகண்ட் 2 செகண்ட்குள்ள சங்கரனுடைய மூளை வந்து பார்த்தீங்கன்னா சரசரன்னு வேலை செய்யுதுங்க. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா லாரியை பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டாருங்க. நிப்பாட்டின அடுத்த செகண்டே சங்கரனுடைய கழுத்தை வந்து ஆளே முன்னாடி இல்லைங்க அப்படியே நெரிக்கிற மாதிரி மூச்சே விட முடியல. கடைசியாக சங்கர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறாருங்க. அப்போது கடைசி நேரத்தில் பலார்னு சங்கரை ஓங்கி ஒரு அடி அடிக்கிற மாதிரி இருக்குதுங்க. அந்த அடி விழுகும்போது தான் சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்க்கும்போது அவருடைய லாரி டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மர்மமான மனிதனுடைய உருவம் இருக்குங்க. அந்த நபர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுமதினுடைய வீட்டை கிராஸ் பண்ணி வரும்போது ஆப்போசிட்டில் போன நபருடைய முகமே தாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அடித்த வேகத்தில் அப்படியே அன்கான்சியஸ் ஆகி லாரி கேபிள்லேயே விழுந்துட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் லாரி வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி வேலி மாதிரி இருக்குங்க, அந்த வேலியில் பாதி அங்கிட்டும் இங்கிட்டும் இடிச்சிட்டு கிடக்குது. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த லாரியில் இருக்கக்கூடிய அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு சைடில் அன்கான்சியஸாக கிடக்கிறாரு. அதற்கு பிறகு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்திருக்குங்க. கேரளாவிலாம் தெரியும் இல்லையா, அப்பப்போ மழை வரும். அந்த மழை வந்து வேகமாக அடித்த காரணத்தினால அந்த லாரி கேபினுக்குள்ளே சாரல் மாதிரி விழுகும்ல, அந்த சாரல் சங்கரனுடைய முகத்தில் பட்ட காரணத்தினால மறுபடியும் டக்குன்னு முடிச்சு எதிர்ச்சிட்டாருங்க. முடிச்சு பார்த்த உடனே சங்கருக்கு புரிஞ்சிச்சுங்க நம்ம ஏதோ ஒரு அமானுஷத்தை மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த சுமதி அப்படிங்கிற பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா சித்திரவதை பண்ணிட்டு வெளியே வந்தோம்ல, நேராக ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் வந்தார்ல, அதே நபருடைய முகமாச்சு. அப்படி நான் அந்த வீட்டை நோக்கி போன நபர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான மனுஷன் கிடையாதா, ஆன்மாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அதற்கு பிறகு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு லாரியை வேகமாக எடுத்துட்டு மறுபடியும் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தொடர்ந்தாங்க போயிருப்பாரு. பொள்ளாச்சி அந்த எண்டு பார்டர் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்த உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியலங்க. மறுபடியும் லாரி கேபில் இருந்து அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருந்த லாரியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் யாரோ பிடிச்சி அவரே எரியாமல் திருப்பி விடுற மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க. நேராக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கூடிய புளிய மரத்தில் ஒரே சாத்துங்க. அப்படி அடிச்சு அடுத்த செகண்டே சங்கரனுடைய நெத்தியில் கடகடான ரத்தம் வந்துருச்சுங்க. லாரியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் அடிச்சு நிப்பாட்டிருச்சுங்க. அதற்கு பிறகு மறுபடியும் வந்து அங்கேயே அன்கான்சியஸ் ஆன காரணத்தால் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் மீட்டெடுத்து ஆம்புலன்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணி பொள்ளாச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்திட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்துன பிறகு அவருடைய செல்ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போது இந்த மின்னஞ்சல் அனுப்புற சண்முகனுடைய அம்மா தானே இவருக்கு அக்கா, சங்கருக்கு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி விபத்து ஏற்பட்டுருச்சு, உங்கள் பேர் தான் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே சண்முகத்தினுடைய அம்மா அப்புறம் அவங்களுடைய அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லியா, அவங்களையும் கூப்பிட்டு நேராக பொள்ளாச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வந்து பார்த்த பிறகு ஒரு நாள் ஃபுல்லாகவே சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஐசியூவில் தான் வச்சிருக்காங்க. பார்க்கவே முடியல, அன்கான்சியஸாக தான் இருந்திருக்காரு. அடுத்த நாள் மதியம் தான் நார்மலாக முழிச்சு பார்த்துருக்காருங்க. அந்த அளவுக்கு அடி இல்லைங்க, நெத்தியில் மட்டும் ஏதோ நரம்புல வந்து இதாகிடுச்சாட்டிருக்கு. அதனால் மயக்க ஊசி போட்டு சின்ன சர்ஜரி பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேற எந்த அடியும் இல்லைங்க. லாரியும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிக்கலைங்க. அந்த மரத்தில் அடிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டாரு. முன்னாடி மட்டும் கொஞ்சம் பெண்ட் ஆயிருக்குங்க. அந்த அண்ணன் தம்பிகள் 2 பேரும் அந்த லாரி எடுத்து போய் ஒர்க் ஷாப்பில் விட்டு ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. 3 நாள் 4 நாளில் ரெடி ஆயிரும். இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் ரெஸ்ட் எடுத்தாருன்னா நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன காரணத்தினால அவரை கூப்பிட்டு நேராக ஈரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஈரோட்டுக்கு வர வரைக்குமே சங்கருக்கு இருக்கக்கூடிய திங்கிங் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அந்த ஆன்மா யாரு, எதற்காக நம்மளை இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வருது, நம்ம அந்த பெண்ணினுடைய வீட்டை விட்டு வெளியேறும்போது அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு குழப்பம் அடைஞ்சிட்டாருங்க. அதே நேரத்தில் சங்கருக்கு இருக்கக்கூடிய அடுத்த பயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இப்படி கேரளாவில் அந்த பெண்ணை வலுக்கட்டாயப்படுத்தி இப்படி பண்ணிட்டு வந்துட்டோம், அந்த பெண்கான கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாரு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அந்த அச்சுதானந்தம் அப்படிங்கிற கேரள நண்பர் இருக்கார் இல்லையா, அந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாடகைக்காக கொடுத்த பெண்ணுக்கு வந்து நல்லா தெரியுங்க. ஸோ அச்சுதானந்தக்கிட்ட இவருடைய நம்பரும் கொடுத்து வச்சிருந்திருக்காருங்க ட்ரிங்க்ஸ் அடிக்கும்போது. ஸோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் நினச்ச அப்படின்னா அச்சுதானந்தக்கிட்ட இருந்து அந்த ஃபோனை வாங்கி நேராக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இங்கேயே வந்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்கள் வந்து பயந்துகிட்டே இருந்திருக்காங்க, கேஸை காண கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 4 நாள் ஆச்சுங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு நிம்மதி அடைஞ்சு வர்றாருங்க இந்த சங்கர் அப்படிங்கிறவர். 4 நாள் கழிச்சு தான் சங்கருக்கு ஒரு அன்னோன் கால் வருதுங்க. அந்த காலை அட்டன் பண்ண உடனே நீங்கள் யார் அப்படி சொல்லிட்டு சங்கர் கேட்குறாருங்க. அப்போது ஆப்போசிட்லேருந்து பேசுறது வேறு யாரும் கிடையாதுங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயப்படுத்தி அந்த பெண்ணை இது பண்ணார்ல சுமதி, அதே பெண் தாங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஏற்கனவே நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி, நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க, எப்போ கேரளாவுக்கு வருவீங்க அப்படி சொல்லிட்டு அந்த பெண் கேட்குதுங்க. இவருக்கு பெரிய ஆச்சரியங்க, இவ்வளவு தப்பு பண்ணி அந்த பெண்ணை வந்து கட்டாயப்படுத்தி பண்ணிட்டு வந்தோம், அந்த பெண் என்னடா ஒன்றும் தெரியாத மாதிரி எப்போ வருவீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் ஒன்றும் புரியலிங்க. அதை பற்றி பேச விருப்பம் இல்லை. அதற்கடுத்து 2 நாள் 3 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக போக அந்த பெண் பேசுவதை பார்த்து இவருக்கே புரிஞ்சிச்சுங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வலையில் விழுந்துருச்சு, நம்மளை கேஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு. இவரும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே பேசிட்டு இருக்காங்க. பேசுறதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க
சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா பேசின காரணத்தினால நம்பிக்கை ஏற்பட்டுச்சுங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு 4 நாள் கழிச்சு நீங்கள் எந்த ஊர் இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஈரோட்டில் இருக்கேன், எனக்கு இப்படி வரும்போது விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்மா வந்து இப்படி பண்ணிச்சுலாம் சொல்லல. ஸோ உடனே அந்த பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த நாள் நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உடனே இவரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாளே அந்த பெண் கிளம்பி நேராக ஈரோட்டுக்கு வந்துருச்சுங்க. அடுத்த நாளே வந்துட்டு சங்கரை பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு கிளம்பிருச்சுங்க. கிளம்பும் போதும் கூட சங்கர் மேலே ஒரு துளி கோபம் கூட இருக்கிற மாதிரி சங்கருக்கு தெரியலிங்க. அதே நேரத்தில் நான் கிளம்புறேன், கேரளாவுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை வந்து பார்த்துட்டு போங்க, கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிருச்சுங்க. இவருக்கு அதற்கு பின்னாடி என்ன தோணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா 35 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணல. இந்த பெண்ணுக்கு கணவர் இல்லை, குழந்தை தான் இருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மனசு இப்படி அலைபாய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதே நேரத்தில் அந்த பெண் அழகாகவே இருக்காங்க. அதற்கு பிறகு 2 பேரும் ஃபோனில் வந்து மாற்றி இந்த காதலை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாச காலகட்டம் கழிச்சு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிட்டாருங்க, வண்டியும் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி காய்கறி லோடுக்காக திருச்சூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி காய்கறி லோடு எப்போதும் போகிற மாதிரி போகிறாருங்க. அங்கே போயிட்டு கேரளாவில் லோடெல்லாம் இறக்கிட்டு அந்த சுமதி அப்படிங்கிற பெண்ணுக்கு கால் பண்ணுறாருங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொன்ன காரணத்தினால இனிமேல் நம்மளை எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டா, எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டா, நம்மளுடைய வலைக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச சங்கர் வந்து குஷியில் எடுத்துகிட்டு போய் அந்த கல்லுக்கடை இருக்கக்கூடிய பகுதியில் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு நள்ளிரவு நேரத்தில் அந்த வீட்டுக்கு போறாருங்க. இவர் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போய் சேரும்போது இரவு 11 மணி 11:30 மணி இருக்குங்க. இவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசின காரணத்தால் அந்த பெண் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. அந்த 5 வயது பெண் குழந்தையும் தூங்கிருச்சு. 11:30 மணிக்கு வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது சந்தோஷத்தோடு அந்த பெண் வந்து சங்கரை வரவிட்டுங்க. உங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகும், அந்த சுமதி அப்படிங்கிற பெண் ஏன் இப்படி பண்ணுது, இந்த சங்கரை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னா அவனை வந்து விட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட நட்பு பாராட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். ஸோ அதே மாதிரி சங்கர் வந்து சுமதியினுடைய வீட்டுக்குள்ளே போன உடனே குளிச்சுட்டு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சங்கருக்காகவே. சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் கணவன் மனைவி மாதிரி இருக்காங்க. ஏற்கனவே நடந்தது ஏன் அப்படி பண்ண எதுவுமே அந்த பெண் கேட்கலிங்க. அப்போது அந்த சங்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பெண்ணோடு கணவன் மனைவி மாதிரி இருந்துட்டு அவங்களுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு 2-3 ரூம் இருக்குங்க. கிச்சன் ஒன்று இருக்குது, கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் இருக்குது, சாமி ரூம் மாதிரி. இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ அந்த வீட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12:30 மணி 1 மணிக்கு அந்த பெண்ணோட அப்படி இருந்துட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு பக்கத்தில் கூடிய சாமி ரூமை எட்டி பார்க்கலான்னு எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்க்கும்போது சங்கரனுடைய உடம்பே நடுங்கி போச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சுமதி அப்படிங்கிற நபருடைய கணவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி விபத்தில் இறந்து போயிட்டார்ல, அவருடைய ஃபோட்டோ வந்து பெரிய அளவில் அந்த பூஜை ரூமில் மாட்டியிருக்காங்க. அந்த நபருடைய முகத்தை பார்த்த உடனே சங்கருக்கு என்ன நடக்குன்னு தெரியல, உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுமதி பக்கத்தில் நெருங்கி போய் கூப்பிட சங்கர் வந்து ரியாக்டே பண்ணலீங்க. கடைசியாக சங்கரனுடைய சோல்டரை வந்து அந்த பெண் தொட்டதுதாங்க. தொட்ட அடுத்த செகண்டே சங்கர் வந்து ஆவேசமா அப்படியே யூட்டர்ன் பண்ணி திரும்புறாருங்க சுமதி சைடு. திரும்ப அடுத்த செகண்டே சுமதியும் கத்திட்டாங்க. ஏன்னா சங்கரனுடைய முகம் நார்மலா இல்லைங்க, பயங்கர ஆக்ரோஷமா கோபமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்த செகண்டே சுமதியினுடைய தலைமுடியை பிடிச்சி அப்படியே ஆட்டி செவுத்திலேயே அடிக்க பார்க்குறாருங்க. அந்த பெண் எவ்வளவோ போராடுறாங்க, முடியல. ஏன் சங்கர் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் பெரிதுபடுத்தாம செவுத்திலேயே அடிக்கிறாருங்க. அப்போது தூங்கிட்டு இருந்த அந்த 5 வயது பெண் குழந்தை இருக்கு இல்லையா, பயந்து போய் வேகமா வீட்டை விட்டு ஓடி போய் பக்கத்தில் வந்து ஒரு 50 அடி 60 அடி தூரத்தில் வீடு இருக்குங்க. கேரளாவில் அப்படித்தான் தள்ளி தான் இருக்கும். ஸோ அந்த வீட்டுக்கு ஓடி போய் அந்த டைம்ல கதவை தட்டிருச்சுங்க. கதவை தட்டின உடனே அந்த பெண்ணுக்கு சொல்ல தெரியலீங்க. அந்த குழந்தை அழுகிறத பார்த்து அங்க இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து பார்க்கும்போது சுமதியை போட்டு துவைச்சு எடுத்துட்டு இருக்காருங்க இந்த சங்கர் அப்படிங்கிறவர். அப்போது பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஓடி வந்து சங்கர் வந்து ஏதோ திருடதான் வந்து இந்த பெண்ணை இப்படி பண்ணுவாரட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. கடைசியாக எல்லாரும் சேர்ந்து சங்கர் அடின்னு அடிச்சு உதச்சு தூண்ல கட்டி போட்டாங்க. தூண்ல கட்டி போட்ட பிறகு இந்த சுமதி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் நான் சொல்லி தான் கூப்பிட்டேன், எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படி சொன்ன காரணத்தினால பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒண்ணுமே புரியலிங்க. அதே நேரத்தில் வரும்போது நார்மலா தான் வந்தாரு, இப்ப ஏதோ வித்தியாசமா பண்றாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பல்ல நினைச்சிட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிட்டாருங்க. சங்கரனுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னாள் கணவனுடைய ஆவி பொசஸ் பண்ணிருச்சாட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சங்கரனுடைய உடம்பு அந்த ஆன்மா எப்போ பொசஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல் முறை அந்த லாரி ஓட்டிட்டு போகும்போது கழுத்து நினைச்சு ஓங்கி அடிச்சு கீழே தெளிச்சு இல்லையா, அப்போதே பொசஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க நினைக்கிறேன். கடைசியாக இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படி சொன்ன காரணத்தினால பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஒண்ணுமே புரியாம என்னடி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே சைலண்டா கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளவே இந்த சங்கரனுடைய நண்பர் அச்சுதானந்தம் இருக்கார் இல்லையா, அவருக்கு போன் பண்ணி இப்படி பண்றாரு அப்படின்னு சொன்ன காரணத்தினால அவரும் வந்துட்டாருங்க. வந்து பார்க்கும்போது தூண்ல கட்டி போட்டுருக்காங்க, கட்ட அவுத்து விட்டா கண்டிப்பா அடிச்சு கொண்டு விடுவார் அப்படின்னு சொல்லி தெரியும். வேற வழி இல்லாம சங்கரனுடைய செல்போனை எடுத்து அவங்களுடைய அக்கா ஈரோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு போன் பண்ணிட்டாங்க. போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம இந்த சுமதி அப்படிங்கிற பெண் தாங்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1 மாச காலத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் வீடு வாடகை கொடுத்திருந்தேன், வர்றப்ப என்னை வந்து இப்படி சீரழிச்சு சித்திரவதை பண்ணிட்டாரு. சரி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு தான் எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணேன். இப்போது அதே மாதிரி வீட்டுக்கு வந்தாரு, வீட்டுக்கு வந்து என் கூட நல்லா தான் இருந்தாரு, திடீர்னு வித்தியாசமா பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க அக்காவுக்கு ஒன்றும் புரியலிங்க, என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. ஃபோனில் இப்படி சொன்னால் என்ன புரியும்? வேகமாக அவங்களுடைய அண்ணன் தம்பி அப்புறம் அவங்க அக்கா எல்லாரும் கேரளாவுக்கு அடுத்த நாள் காலையிலுக்குள்ளே வந்துட்டாங்க. வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது ஒன்று விடாமல் இந்த சுமதி அப்படிங்கிற பெண் இந்த சங்கரனுடைய அக்காட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. வலுக்கட்டாயப்படுத்தான் இப்படி பண்ணனா, ஆனால் அவனே என்னுடைய வாழ்க்கையாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி முடிவெடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டேன், ஆனால் எப்படி பண்ணுவான்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூணில் கட்டி போட்ட வச்சாங்கல்ல, 3 மணி வரைக்கும் அப்படியே ஆக்ரோஷமாக இருந்துட்டு அதுக்கடுத்து அந்த தூண்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மயக்கமான மாதிரி
தூங்கிட்டாருங்க. காலைல அவங்க அக்கா எல்லாம் வந்த உடனே கயிறை அவுத்து விட்றாங்க. நார்மலாக தான் இருக்காரு. எனக்கு என்னாச்சு, ஏன் கட்டி போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிட்ட கேட்குறாங்க. என்னடா இப்படி ஒரு கொடூரத்தை பண்ணிட்டேன், அந்த பெண்ணுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திட்டு அப்படின்னு சொல்லும்போது நான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரும் சொல்லிட்டாருங்க. அந்த டைமில் அவங்க அக்கா மற்றும் அவங்க அண்ணன் தம்பிகள்லாம் ஏற்கனவே பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா வேண்டாம்னு சொல்கிறான். சரி இப்போது சரின்னு சொல்கிறான், ஒரு குழந்தையோடு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணி ஒரு 2 நாள் அங்கேயே இருந்து எல்லாரும் சேர்ந்து சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க, அந்த பெண்ணுக்கும் இவருக்கும். நீங்கெல்லாம் கேட்கலாம், கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த முன்னாள் கணவருடைய ஆவி ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அக்கா அங்கிருந்து வரும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தையெல்லாம் கேட்டு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏதோ ஒரு ஆன்மா பொசஸ் பண்ணியிருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈரோடுலேருந்து சத்தியமங்கலம் தெரியுங்களா, பண்ணாரியம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்க போயிட்டு வரக்கூடிய கோவில். அந்த கோவில் இருக்கக்கூடிய மந்திரிச்ச கயிறு பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தியான கயிறுங்க. அந்த கயிறை கொண்டு வந்து தூணில் இருந்து அவுக்கும் போதே கையில் கட்டி விட்டாங்க. அதனால தான் மறுபடியும் சங்கரை எதுவுமே அந்த முன்னாள் கணவருடைய ஆவி தாக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. ஆனால் அதற்கு பிறகு தான் விஷயமே வேற மாதிரி ஆச்சுங்க. கல்யாணம் பண்ண உடனே அவங்களுடைய அக்கா அப்புறம் அண்ணன் தம்பிகள்லாம் காலையில் ஒரு 10 மணிக்கு கல்யாணம் ஆகுது, 2 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. நீ இங்கேயே கொஞ்ச நாள் இருட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைய நாள் இரவு கல்யாணமான குஷியில் அந்த சுமதியினுடைய வீட்டிலே தான் இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் அந்த முன்னாள் கணவருடைய ஃபோட்டோ பூஜை ரூம் இருந்துச்சு இல்லையா, அந்த ஃபோட்டோ எடுத்து குப்பரை கவுத்து வேற பக்கம் வச்சுட்டாங்க. ஏன்னா இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சங்கர் அந்த பெண்ணை மறுபடியும் தைரியமா கல்யாணம் பண்ணதுக்கான காரணம் அவருடைய உடம்புல நைட்டு பார்த்தீங்கன்னா சுமதியை போட்டு அடிச்சார்ல அந்த ஆன்மா பூந்து, அது அவருக்கு ஞாபகமே இல்லைங்க, யாரும் சொல்லவும் இல்லை. சொன்னா பயப்படுவா, அது வீக் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுடைய அக்காவோ சொந்தக்காரங்களோ யாரும் எதுவும் சொல்லிங்க, இந்த பெண்ணும் சொல்ல. அப்படி இருக்கும்போது கல்யாணமான அன்றைய நாள் இரவு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பெண்ணை தூங்க வச்சுட்டு 11 மணி இருக்குங்க, அந்த 5 வயது குழந்தைய ஆப்போசிட்ல வாடகைக்கு விடக்கூடிய ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமுக்கு இந்த சுமதி மற்றும் சங்கர் போறாங்க. ரூம்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க சுமதி மற்றும் சங்கர். அப்போது சங்கர் கையில கட்டி வச்சிருந்த அந்த பண்ணாரியம்மன் கோவில் கயிறு இருக்கு இல்லையா, அந்த கயிறு அந்த ஆன்மா கலட்ட வச்சா அல்லது தானா விழுந்துருச்சு அப்படின்னு தெரியல, எங்க விழுந்துச்சு அப்படின்னு தெரியல, கலண்டு விழுந்துருச்சாட்டுங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 1 மணி தோராயமாக மறுபடியும் கணவன் மனைவியா இருக்கலாம் சொல்லிட்டு முயற்சி செஞ்ச கையை தொட்டது தாங்க. தொட்ட அடுத்த செகண்டே சங்கருக்கு கை காலெல்லாம் இழுத்து நாக்கெல்லாம் வெளியே வந்துருச்சுங்க, ஒரு காலும் ஒரு கையும் இழுத்துக்குச்சு. அதே நேரத்தில் சங்கர் அப்படி துடி துடிக்கிறத பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒண்ணுமே புரியலைங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த வாடகை ரூம்ல தான் இருக்காங்க. டக்குன்னு வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது இரும்பு கால் இட்டு வரலாம்னு சொல்லிட்டு வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மெயின் டோர் கதை திறந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்துட்டு இரும்பு பொருளை சாவி கொத்து எடுத்து உள்ள வரும்போது பயங்கரமான ஒரு காட்சிங்க அந்த சுமதி அப்படிங்கிற பெண்ணுக்கு. அந்த இறந்து போன முன்னாள் கணவரனுடைய ஆவி பார்த்தீங்கன்னா சங்கர் பக்கத்தில் அப்படியே ஆவேசமா நிக்குதுங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே பயந்து போய் கத்திக்கிட்டு அங்கேயே சுமதி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதற்கடுத்து இவங்க போட்ட சத்தத்தில் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க மறுபடியும் ஓடி வந்து பார்க்கும்போது 2 பேர்த்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் சுமதிக்கு குளுக்கோஸ் போட்ட உடனே நார்மல் ஆயிட்டாங்க. ஆனா சங்கரை அந்த வலிப்பு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சு 2 நாள் மட்டும் தாங்க இருந்தாரு. பேசவும் முடியலைங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும் முடியல. 2வது நாளே பார்த்தீங்கன்னா உயிரை விட்டுட்டாருங்க அந்த ஹாஸ்பிட்டலையே, திருச்சூர் ஹாஸ்பிட்டலையே. அதற்கடுத்து சங்கரனுடைய அக்கா அப்புறம் அவங்களுடைய அண்ணன் தம்பி எல்லாம் வந்துட்டு என்ன பேசுறதே தெரியலையே, இவர் செஞ்சது எல்லாமே தப்பு, அந்த பெண்ணை சித்திரவதை பண்ணி வலுக்கட்டாயப்படுத்தி அந்த விஷயத்தை பண்ணி தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ எதையுமே பேச முடியாது. வேற வழி இல்லாமல் அவரை திருச்சூரில் இருக்கக்கூடிய ஜிஹெச்லேயே பார்த்தீங்கன்னா அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்க, இங்கே கொண்டு வர கூட இல்லை. அதே நேரத்தில் சங்கருக்கு இப்படி ஆனதை பார்த்தீங்கன்னா அழுகும் போது அந்த அச்சுதானந்தம் அப்படிங்கிற கேரள நண்பர்கிட்ட எல்லாத்தையும் முன்னுடாமல் சொல்லியிருக்காங்க. என்னுடைய முன்னாள் கணவனுடைய ஆவிதான் இந்த விஷயத்தை எல்லாம் செஞ்சு அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டு அச்சுதானந்தம் நடுநடுங்கி போயிட்டாருங்க. அதற்கு பிறகு சுமதி அப்படிங்கிற பெண் மறுபடியும் சிங்கிளா நேராக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு அந்த 5 வயது குழந்தையை வளர்க்க ஆரம்பிச்சாங்களாமங்க. இப்போதும் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் பிரதர் அப்படி சொல்லிட்டு இந்த சண்முகம் அப்படிங்கிற நபர் தாய்மாமன் செஞ்ச விஷயங்கள் அனைத்தையும் சொல்லியிருக்காருங்க. என்னுடைய 3 தாய்மாமன்களில் இவர் தான் இருக்கிறவர்களையே மோசமானவர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லி தான் கேள்விப்பட்டேன். அடிக்கடி இந்த இறந்து போன சங்கரை பத்தி ஊர்க்காரங்க பேசுவாங்களாமுங்க. அதை வச்சு தான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பிரதர். நான் சொல்லும்போது கதையில் பார்த்தீங்கன்னா உண்மையான பெயர்களை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்டுக்கொண்ட காரணத்தினால அவருடைய பேரை கூட மாற்றி தாங்க சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டோரியில் சொன்ன எல்லா கேரக்டருடைய பேர்களும் மாற்றி தாங்க சொல்லியிருக்கேன், எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சங்கருக்கு சரியான தண்டனை அப்படி சொல்லி தாங்க நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் நினைக்கலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா வாழ விட்டுருக்கலாம் இல்லை அந்த ஆன்மா அப்படி சொல்லிட்டு. ஆனால் அப்படி வாழ விட்டுருந்தா பெரிய தப்பா இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கணவர் இல்லாமல் தான் இருந்தாங்க, சங்கரோடு வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தப்புங்க. அந்த சுமதி அப்படிங்கிற பெண்ணை வலுக்கட்டாயப்படுத்தி வன்கொடுமை செஞ்சு தான் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணாரு. அதற்கு பிறகு தான் அந்த பெண் வேற வழி இல்லாமல் சங்கரை ஓகே சொன்னாங்க. ஸோ இது பெரிய தப்பு தானே. ஒருவேளை இந்த மாதிரி தவறான விஷயங்களை செய்யாமல் நேரடியாக அந்த சுமதி கிட்ட போய் அப்ரோச் பண்ணி அதற்கு பிறகு திருமணம் பண்ண பிறகு அந்த கணவன் மனைவியாக வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் பெரிய மனுஷன் அப்படி சொல்லியிருக்கலாங்க. ஆனால் அவர் செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை எப்படி சொல்லித்தாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.